சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் கெட்டதை கொடுப்பாரு, அதே மாதிரி நல்லதையும் கொடுப்பாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சனி பகவான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்களோ, எது எதெல்லாம் ஸ்டக் இருந்துச்சோ, எது எதெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்துச்சோ, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற நேரத்துல கூட நம்ம நல்லது பண்ணியிருந்தா தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ நல்லதுன்னா என்னங்கிறது தான் இங்கே விஷயங்க. மேஷத்துக்கு உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் உட்கார. ஸோ அப்போ என்ன பண்ணுவாருன்னா, வக்கரம்னா ரிவர்ஸ். ஸோ செஞ்ச பிரச்சனைகள்லாம் சனி வக்ரம் பத்தி யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த சனி வக்ரம்னா என்னங்கிறத இன்னும் எங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாங்க. சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப பயமுறுத்தி பேசியிருப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு அப்படியே பெரிய கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்துருவோம்லாம் பேசியிருப்பாங்க. இதோட பேசிக் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சனி பகவானுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனி பகவான்கிறவர் மாற போகிறார். இப்போ அவர் வந்து மீன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சூரியன் வந்து மாதம் மாறிக்கிட்டே வருவாருங்க. சனி பகவான் இருக்கிற வீட்டிலேருந்து 5வது வீட்டில் போய் சூரியன் எப்போ உட்கார்றாரோ அப்போ உங்களுக்கு சனி வக்கரம் ஸ்டார்ட் ஆகுங்க. அதே மாதிரி அது எப்போ முடியும் அப்படின்னா, அங்கேருந்து 9வது வீட்டில் போய் உட்காருவார் சூரிய பகவான். ஸோ 4 மாதம் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 5வது இடத்துலேருந்து மாதம் மாறிக்கிட்டே வரும். அங்கே போகும்போது சனி நிவர்த்தி ஆகுங்க. ஸோ சூரிய பகவான் சனியை விட்டு 5ஆம் இடம் போகும்போதும் சனியை விட்டு 9ஆம் இடம் போகும்போதும் இந்த வக்கர பயிற்சி அண்ட் வக்கர நிவர்த்தி ரெண்டுமே நடக்குங்க. இந்த வக்ர பயிற்சியினால ராசிகளுக்கு பலன்களும் மாறும். கண்டிப்பாக மாறுங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்களோ, எது எதெல்லாம் ஸ்டக் இருந்துச்சோ, எது எதெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்துச்சோ, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லது நடக்காதும் கெட்டது நடக்காதும் இருக்கும். இப்போ வக்ர பயிற்சி ஆரம்பிக்க போறதுனால 12 ராசிகளுக்கும் வக்ர பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அதுல இருந்து அந்த தாக்கம் குறைவா இருக்கிறதுக்கு, அந்த தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு 12 ராசிகாரர்களும் செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்லலாமா சார்? கண்டிப்பாக பேசலாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் கெட்டதை கொடுப்பாரு, அதே மாதிரி நல்லதையும் கொடுப்பாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா போகும்போது நல்லது செஞ்சுட்டு போவாரு, ஆனா அந்த சனியோட அந்த ஆட்சி காலத்துல நிறைய நெகட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாவும் இருக்கு. இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்க. அதாவது நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிரகம். ஓகேங்களா? நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை அவரோட பீரியட்ல பண்ணி கொடுப்பாரு. இந்த இப்போ அந்த சனியுடைய காலம், இந்த 7.5 அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற நேரத்துல கூட நம்ம நல்லது பண்ணியிருந்தா தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ நல்லதுன்னா என்னங்கிறது தான் இங்க விஷயங்க. ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாமே நல்லது பண்ணக்கூடிய மனிதர்கள் அப்படிங்க தெரிஞ்சிங்கனாலே ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். நல்லதுன்னா அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறது, மனசளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, செயல் அளவுலையும் சரி. இது ஃபஸ்ட்டு ரூலு. 2வது, அப்பா அம்மா மாதிரி பெரியவங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது. நம்ம சார்ந்த மனிதர்களுக்கு என்னென்ன கெடுதலான எண்ண ஓட்டமே இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உங்களோட அடிப்படை விஷயங்களெல்லாம் பூர்த்தி பண்ணுறது. ஈவன்தோ நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என் பவர் என்னன்னு தெரியுமா, நீங்கள் யோசிச்சிங்கனாலே அங்கேயே நீங்கள் கெட்டது பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் அவர் மார்க் பண்ணி வச்சுப்பார். பட் எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா, சனி பகவான் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினச்சிட்டு, அப்படி கிடையாதுங்க. சரி, எப்போ 7.5 சனி வருதோ, அதுவும் 7.5 சனியில் ஜென்ம சனி, அதே மாதிரி அஷ்டம சனி, இந்த 2 பீரியடும் ரொம்ப பீக்கான பீரியடுங்க. இந்த பீரியடில் தான் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை சனி பகவான் வழங்குவார். நிறையா பேர் இப்போ போய் பார்த்தீங்கன்னா, கும்பராசிங்க, என்னோட வாழ்க்கையில் இனிமேல் யாருமே கும்பத்தில் பிறக்கவே கூடாதுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா கும்பத்துக்கு வந்து இப்போ சனி பகவானோட ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து மீன ராசிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த சைக்கிள் மகரத்துக்கு முடிச்சிட்டாரு, கும்பத்தில் கை வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி மீனத்தில் கை வைக்க, மேஷத்தில் கையை வைக்க போகிறார். ஸோ நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை இந்த பீரியடில் கரெக்டாக சம்மட்டி அடியாக அவர் கொடுப்பாருங்க. பயமுறுத்துறீங்க சார். சரி, இப்போ சனி வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதுக்கு அவங்க என்ன மாதிரி பரிகாரம், அதுல இருந்து முழுசா தப்பிக்க முடியாது, பட் சனியுடைய தாக்கத்தை எப்படி குறைச்சிக்கலாம், இந்த கோவில் பரிகாரம், இதை பத்தி ஒவ்வொரு ராசியா பேசலாம் சார். கண்டிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேஷராசி எடுத்துக்கிங்கன்னா, மேஷராசிக்கு கடந்த மார்ச் 2025 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ சனி பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல எப்போ வந்து உட்கார்றாரோ அப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாட்டுங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம்னா செலவுகள், அலைச்சல், ட்ராவல், தூக்கத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தனிமைப்படுத்தி உங்களை வச்சுட்டு இருக்கிறது,
ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது, ஒரு மாதிரியான இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த 12ஆம் இடம் பேசும். ஸோ அங்கே சனி பகவான் உட்காந்துட்டு இருந்து இத்தனை நாள் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த 138 நாள், அதாவது ஜூலை 27 ஆரம்பித்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குங்க 138 நாள் இந்த கால்குலேஷனில் உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் உட்கார்றாரு. வக்கரமாய் மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல மீனத்தில் உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் உட்கார்றாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாருன்னா, வக்கரம்னா ரிவர்ஸ். ஸோ செஞ்ச பிரச்சனைகள்லாம் குறைப்பார். ஸோ உங்களுக்கு விரயம் உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு லேண்டு வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, சுப செலவு பண்ணுறதோ, இல்லை ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கு நிறையா பேருக்கு வந்து விஷா ப்ராப்ளமு, இந்த பாஸ்போர்ட் ப்ராப்ளமு, டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையுமே வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். மெடிக்கல் விரயம் ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிரும். உங்களுக்கு தேவை அன்வான்டான விரயம் எக்கச்சக்க மேஷராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு குறைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு ரூலு. ரெண்டாவது, நல்ல தூக்கம் வரும், அலைச்சல் குறையும் இந்த 138 நாள். அதே மாதிரி சனி பகவான் பார்க்குற இடமும் பிரச்சனைகளை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம்னா குடும்பம், வருமானம், பேச்சு. இத்தனை நாள் இவங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும், இவங்க பேச்சுக்கு வருமானத்தில் தடைகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வேலை நிமித்தமாகவோ இல்லை ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாக பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சியில் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சிருக்கிறது அதே மாதிரி ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு புது வரவு உண்டு. புது வரவு மீன்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறக்காமல் இருக்கவங்க குழந்தை பிறக்கலாம், வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, பிளாக்காக இருக்கிற மணியெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதுக்கான இந்த 138 நாள், இந்த 138 நாள் நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு தண்ணியில் போட்டு ஒருத்தரை போட்டு அழுத்தி மூச்சு விட முடியாத லெவலுக்கு பண்ணி வச்சுட்டு இருந்தவரை லைட்டாக மூச்சு விட்டுக்கிறான்னு தலையை அப்படி தூக்கி உடனே ப்ரீத் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீத்திங் பீரியட் தான் இந்த 138 நாள். ஸோ அந்த 138 நாள் யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரிகள் நிறையா பேர் வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த சனி வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி ரூட்டெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவார். வேலை கிடைக்காதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வில் ஏதாவது இருந்தாங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான ரிலாக்ஸு இவங்களுக்கு கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவான மூவ் எல்லாமே நடக்கலாம். இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்த மேஷ ராசி நேயர்களுக்கு நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம், தந்தைக்கு வந்து உடல் சீராகும். உடல் நிற பிரச்சனைகள் இருந்தால் குறையும். அப்பாவோட ரிலேஷன்ஷிப் பாண்டு கொஞ்சம் நல்லா ஆகும். வெளிநாடு போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கணுங்கன்னா ட்ராவல் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாமே இது கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும். 3வது வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பட்டங்கள், ஏதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நல்ல கௌரவமான பட்டம் கிடைக்காம இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே அவங்க கரெக்டான கோயிலுக்கு போய் சின்னதாக அவங்களுக்கான பரிகாரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா. என்ன மாதிரியான கோவிலுக்கு போகலாம் சார்? இப்போ மேஷராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை எந்த கோவிலில் போய் வழிபடலாம்? மேஷராசிக்காரர்கள் முதல்ல அவங்க போக வேண்டிய கோயில் வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் ஃபஸ்ட்டு போயிடணும் இந்த பீரியடில். திருநள்ளாறு சனீஸ்வரர். ஆமாம், அவங்களோட நட்சத்திர தண்ணிக்கு போனால் விசேஷம், இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு போயிடணுங்க. போயிட்டு அங்கே நல்ல குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு சதுர்த்தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு போய் உள்ளே இருக்க சிவபெருமானை போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கிட்டு சனி பகவானோட காயத்ரியை சொல்லிவிட்டு 108 தரம் அந்த காயத்ரியை சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு 45 மினிட்ஸாவது அந்த கோவிலில் அவங்க உட்காந்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ் கொடுக்கும். நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க சார்.